வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வந்து எதுவுமே கிடையாது. வாழ்க்கையை நல்லா வாழ தெரிஞ்சாலே போதும், இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்து விடலாம். அதுக்கு பணம் காசு தேவையில்லை. பணத்தோடு தான் வாழணும், பணத்தோடு தான் மரணிக்கணும்னா அது தவறான விஷயம். அது தேவையில்லை, பணம் தேவையில்லை. நல்லா வாழ்கிறதுக்கு எதுக்கு பணம்? நல்லா வாழ்கிறதுக்கு எதுக்கு பணம்? எனக்கு வேலை பார்த்து அன்னைக்கு சாப்பிட்டா போதும். எளிமையான வாழ்க்கையில் தான் இறைவன் இருக்கான். காரு பங்களாவை காட்டினா மயங்கி போறவன் நான் கிடையாது. மை நேம் ராபிக் அகமது அலி. இடியட் நான்சென்ஸ். அன்பு இங்க இருக்கணும், பணம் காசுல இருக்கக்கூடாது. காரு பங்களாவிலையா அன்பு இருக்கணும். அன்பு இதயத்தில் இருக்கணும். அங்கே இருக்கண்டா. நான் என்னோடு யார் வருகிறார்களோ அவரோடு நான் அழகாக வாழ்ந்து விடுவேன் இவ்வுலகில். அது வெற்றி தோல்விலாம் கிடையாதுங்க. இதில் வாழ்க்கையில் என்ன வெற்றி தோல்வி? அழகான முறையில் உண்மையாக நேசித்து உண்மையாக இருந்து உண்மையாக மரணிப்பது அது உண்மையான வாழ்க்கை. அதுதாங்க இன்பம் இருக்கு. காசு பணத்தில் என்ன இன்பம் இருக்கு? பங்களாவில் வாழ்ந்தாப்புல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்களாவிலையா போய் வாழ்ந்தாங்க? உலகமே அவரை திரும்பி பார்க்கலையா? பங்களாவை கட்டினா மயங்கி போறவனுங்களே. முகமது அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையை நோக்கி போறவன்டா நான். காரு பங்களாவை காட்டலாம் நான் மயங்கி போறவனா? தீன் தீன் குல செல்வன் தீனுடா. தீன் என் இதயத்தில் இருக்கு. இதயத்தில் இருக்கையில் அப்புறம் காரு பங்களாவை காட்டலாம் நான் எப்படி மயங்குவேன்? என் பாதையை முகமது நபி பாதை. அவர் ஒரு பாதையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் காரு பங்களாவை போய் காட்டினா அன்பை வையே. நான் அன்பை கொடுக்குறேன், உன்னோடு வாழ்கிறேன், உன்னோடு மரணிக்கிறேன். ஆனால் காரு பங்களாவை காட்டிட்டு பல பேர் கூட வாழணும்னு நீ ஆசைப்படாத. அதான் தவறான விஷயம். ஒருத்தரை நேசித்து விட்டு இன்னொருத்தனை திரும்ப திரும்ப காட்டுவது அது முறையானதல்ல.